செரிமான குறைபாடு ஏன் வருது அப்டின்னா, நம்ம உடம்புக்கு நெறைய சாப்பிடுவாங்க சிலர். ஆனா அந்த இப்ப நம்மளால நெறைய வேலை செய்ய முடியுமா? நம்மளால ஒரு இவ்வளோ தான்பா என்னால வேலை செய்ய முடியும். அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்னால இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். என்னால ஒரு 10 கிலோ தான் தூக்க முடியும். அப்ப அதுக்கு மேலலாம் 20 கிலோ 20 லிட்டரு தண்ணீகன்லாம் என்னால தூக்க முடியாது. அப்டி இருக்கும்போது அத தூக்கி உன் தோள்ல வச்சா என்ன ஆகும்? உன்னால வேலை அத தூக்க முடியாம கீழ உட்காந்துருவ. அதுபோல தான் நம்ம நெறைய சாப்பிடுறோம். ஆசைப்பட்டு 6 இட்லி, 7 இட்லி, நெறைய பிரியாணி, 1 1/2 பிரியாணி அப்படி நெறைய வாங்கி 2வது வாட்டி அப்படிலாம் வாங்கி சாப்பிடும் அடிக்கடி சாப்பிடுறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இரைப்பையால வேலை செய்ய முடியல. நம்ம குடலால வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியாம அது திணறுது. வேலையே செய்ய முடியல. கைவிட்டுருது. முடியல என்னால அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து மலச்சிக்கல், செரிமான குறைபாட்டுக்கு காரணமா இருக்கு. அப்போ நம்ம உடம்புக்கு என்ன வேலை செய்ய முடியும் அதால? அது 3 இட்லிய தான் செரிமானம் செய்யும். 6 இட்லிய கண்டிப்பா 4 இட்லிய செரிமானம் செய்ய சிரமப்படும். 5 இட்லிய செரிமானம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுவே நீ 6 இட்லி சாப்பிட்டா, என்னால முடியாதுன்னு அது கைவிட்டுரும். என்னால 6 இட்லிய செரிமானம் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி கைவிட்டுரும். அதுதான் செரிமான குறைபாடு மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால நாம நினைக்கிறோம் 3 இட்லி சாப்பிடுறது கம்மியா இல்லையா? அது கம்மி இல்ல. அப்படி கிடையாது. அதான் அளவு. நல்லா பார்த்தீங்கன்னா, குறைவா தான் சாப்பிடுவாங்க. ஆனா நல்லா உடம்பு வளர்ந்திருக்கும். நல்லா உடல் வளர்ச்சி நல்லாருக்கும். தொப்பை இருக்காது அவங்களுக்கு. தொப்பை இருக்காது. உறுதியாவும் இருப்பாங்க. யாரு 6 இட்லி, 5 இட்லி, 7 இட்லி சாப்பிடுறாங்களோ, அவங்க தான் உடல் பருமனாவும் இருக்கும், தொப்பையாவும் இருக்கும். அதனால நீங்க எத குறைவுன்னு நெனைக்கிறீங்களோ, அதான் அளவு. அளவுக்கு அதிகமா நீங்க 5 இட்லி, 6 இட்லி சாப்பிடும்போது, இரைப்பைக்கு அதிகப்படியான வேலை. என்னால முடியாதுன்னு அது கைவிட்டுருது. நீ பாட்டுக்கு குடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அது செரிமானம் பண்ணிடுமா? பண்ணாது. நீ பாட்டுக்கு ஆசைப்பட்டு நெறைய வாட்டி அடிக்கடி வேற சாப்பிடுற, நெறைய வேற ஒவ்வொரு வாட்டியும் நெறைய சாப்பிடுற, கண்டதையும் கழிதையும் வாங்கி சாப்பிட்டா, அது என்ன செரிமானம் பண்ணிக்கிட்டேவா இருக்கும்? அதுவும் ஒரு அளவுக்கு தான் அது செய்யும். நீ பாட்டுக்கு நெறைய வேலை குடுத்தா, நீ செய்வியா? உன் கைகள், கால்கள் வச்சுக்கிட்டு, உனக்கு நெறைய வேலை குடுக்குறாங்க உன் ஆஃபீஸ்ல. நீ செய்வியா? ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். என்னால 6 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். அல்ல 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். அதுவும் அந்த 8 மணி நேரம் இவ்வளோ தான் என்னால வேலை செய்ய முடியும். 8 மணி நேரத்தில நீ பெரிய வேலைகள்லாம் தூக்குனா என்னால செய்ய முடியாது. அதுபோல தான் இந்த இரைப்பைகள், இரைப்பைகள்லாம் கூட மலக்குடல், சிறுகுடல், கணையம், கல்லீரல்லாம் இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். ஒரு அளவா தான் வேலை செய்ய முடியும். நீ பாட்டுக்கு உள்ள குடுத்துக்கிட்டே இருந்தா, அது பாட்டுக்கு செரிமானம் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா என்ன? எனக்கு உள்ள இன்னும் கிரைண்டரா இருக்கு. அப்படி இருக்கும். அப்போ நீ அளவுக்கு அதிகமா வேலை குடுக்கும்போது, அது என்னால முடியாதுன்னு கைவிடும். அளவுக்கு அதிகமாகும்போது ஃபர்ஸ்ட்டு அது கஷ்டப்பட்டு செய்யும். இன்னும் அதிகமா நீ அளவுக்கு அதிகமா சாப்பிடுற. உதாரணத்துக்கு 3 இட்லி சாப்பிட்டா அளவு. அதுவே 4 இட்லி சாப்பிட்டா, அது கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ணும். அதுவே 5 இட்லி சாப்பிட்டா, முடியவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும். 6 இட்லி சாப்பிடும்போது, என்னால முடியலன்னு அந்த வேலைய நிறுத்திரும். இனிமே என்னால முடியாது. நீ ரொம்ப வேலை குடுக்குற அப்படின்னு கைவிட்டுரும். கலையம், கணையம், கல்லீரல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே, சிறுநீரகம் எல்லாமே என்னால முடியல அப்படின்னு கைவிட்டுரும். ஆ 7 இட்லி தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. பஞ்சு போல இருக்கு. அப்படி சூப்பரா இருக்கு. சட்னி எல்லாம் ஊத்தி 7 இட்லி சாப்பிடுறாங்க வைங்க. ஐயோ! என்னால முடியாது தூங்கிரும், படுத்துரும். நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்ப. ஆனா அது படுத்துரும். அது முற்றிலும் வேலையை நீ விட்டுவிட்டு, அது வந்து நிறுத்திரும். நீ பாட்டுக்கு வெறும் உணவு மட்டும் உள்ள போயிட்டுருக்கும். கடைசியில என்ன ஆகும்? அதுதான் வந்து செரிமான குறைபாடு, மலச்சிக்கலுக்கு காரணமாகிறது. உடம்புல கெட்ட இதெல்லாம் தேங்கி, உடல் பருமனுக்கு காரணமாகிறது. அதனால அதுவும் ஒரு மனுஷங்க தான். நம்ம உள்ளுடல் இருக்கு. அது ஒண்ணும் அடிமை கிடையாது. அதுவும் நம்மள போல ஒரு மனிதர் தான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவரு என்ன வேலை செய்வாரு? அப்படின்னு அதற்கேற்ற உணவுகளை நீ குடு. அதற்கேற்றார் போன்ற உணவுகளை குடு. அப்போ அளவா சாப்பிடு. ஒரு 3 இட்லியா இருந்தா 3 இட்லி சாப்பிடு. பூரியா இருந்தா 2 சாப்பிடு. சப்பாத்தியா இருந்தா 2 சாப்பிடு. சாதமா இருந்தா ஒரு 1 கரண்டி இல்லன்னா 1 1/4 கரண்டி சாப்பிடு. இந்த மாரி அளவா சாப்பிடு. சும்மா நெறைய போட்டன்னா, அது என்னால முடியாது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடும். 8 மணி நேர வேலைக்காக நம்ம மனிதர்கள் மட்டும் சண்டை போட்டாங்கல்ல. போராட்டம் பண்ணாங்க. ஆனா, எப்பவாவது நீங்க உங்க வயித்துக்கு குறைவான வேலைகள குடுத்துருக்கீங்களா? அதிகமா. உங்க வயித்துக்கு மட்டும் நெறைய வேலை குடுக்குறீங்க. இந்த கை, கால்களுக்கு மட்டும் 8 மணி நேரம் வேலை தேவ. ஆனா, உங்க வயித்துக்கு மட்டும் ஏகப்பட்ட வேலைய குடுக்குறீங்க. அப்பன்னா அது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறது. அதுதான் செரிமான குறைபாடு, மலச்சிக்கலுக்கு, பிற்பாடு அது நோய்களுக்கு காரணமாகி சீக்கிரமாவே நீ போய் சேர்ந்துடுற நோயால.